அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் உலா வரும் சிறுத்தையானது தொடர்ந்து இடம்பெயர்ந்து வருவதால் தீவிர கண்காணிப்பானது நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறையில் உலா வந்த சிறுத்தையை தீவிர கண்காணிப்பானது பணியானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செல்லப்பா வழங்கிட கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, அதாவது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுத்தையானது ஒரு வார காலமாக பொதுமக்கள் அச்சத்திலேயே வைத்திருக்கிறது. அதிகாரிகளையும் போக்கு கட்டியே வந்தது. நெல்லையில் மயிலாடுதுறையிலிருந்து மயிலாடுதுறை எல்லைப் பகுதியான காஞ்சிவாய் பகுதியில் 22 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிவாய் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள்லாம் அளித்த தகவல் பேரில் இங்கே வனத்துறையினர் முகாமிட்டு தங்கியிருந்தாங்க. தேர்தல் வேட்டையிலும் ஈடுபட்டு வந்தாங்க. கூண்டுகள்லாம் வைத்தாங்க. காஞ்சிவாய், பேராவூர், கப்பூர் கிராமங்கள்லையும் பக்கத்தில் நண்டலாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் சென்சார் கேமராக்கள், தெர்மல் ட்ரோன் கேமரா, 16 கூண்டுகள், ஆடுகள்லாம் வைத்து ஆடு இறைச்சிகள்லாம் வைத்தும் சிறுத்தை பிடிக்கிறது மும்முனைப்போட முழு மூச்சாகவும் ஈடுபட்டு வந்தாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து நேற்று WWF இந்தியா நிபுணர் குழு 30 கேமரா டிராப்புகளையும் களத்தில் வைத்து பணியை தொடங்கினாங்க. நிலையில் அந்த கூண்டுகளிலெல்லாம் சிறுத்தை சிக்கலை மேலும் அந்த கேமராக்கள் பொருத்திய மெமரி கார்டுகளை எடுத்து சென்றும் ஆய்வு செய்து வராங்க. இதில் மயிலாடுதுறை எல்லைப் பகுதியில் இருப்பதாலும் தஞ்சாவூர் மாவட்டம் அல்லது திருவாரூர் மாவட்டம் எல்லைப் பகுதிகளுக்கு அருகாமையில் இந்த காஞ்சிவாய் பகுதி இருப்பதாலும் ஒருவேளை அந்த மாவட்டங்களுக்கு சிறுத்தை சென்றிருக்கலாம் பொதுமக்களுடைய கேள்வி எழுந்து அச்சத்தில் இருந்து வந்தாங்க. இந்நிலையில் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட நாகப்பட்டினம் மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர் தற்போது தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதில் மயிலாடுதுறை மாவட்ட எல்லை காஞ்சிவாய், பேராவூர் ஊராட்சிகளில் கடந்து 2 நாட்களாக சிறுத்தை தென்படாததால் அருகில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் எல்லைகளுக்கு சென்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வனத்துறையினர் தற்போது அங்கே தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. இந்த தகவல்னால பொதுமக்கள் தொடர்ந்து அச்சத்திலேயே இருக்காங்க. இப்போ மயிலாடுதுறையில் நகர்ந்ததுனால இங்கே ஒரு பதற்றமானதாகவே சூழ்நிலை. வனத்துறையினர் இந்த T23 புலியை பிடித்த காலன் உள்ளிட்ட தேடும் பணியில் தற்போது முழு மூச்சில் ஈடுபட்டு வராங்க. அபிஷேக் தோமர் சம்பவ இடத்தில் தற்போது பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.